ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போயிட்டுருக்க இந்த லொக்கேஷன் மேகமலை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சின்னமனூர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இங்கே மேலே ஒரு 18 ஹேர்பின்ஸ் தாண்டி போனதுமே டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 2 சைடும் அந்த எஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா வாவ் அமேசிங் அப்படின்னு தான் சொல்ல தோணும். அவ்வளோ க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ புதுசாக இங்கே யாரும் வராமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் எப்படி இப்படி ஒரு லொக்கேஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீல் வந்துடும். அப்படி ஒரு லொக்கேஷனு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு இங்கே வராது. இந்த 2 கால் அனிமல் ரொம்ப அதிகம் பார்க்காத அதுலேருந்து விலகி வந்து இந்த 4 கால் அனிமலை பார்த்து அப்படியே இயற்கையோடு ரசிக்கணுன்னா இங்கே நீங்கள் வரலாம். நிறையா நீங்கள் அனிமல்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். அந்த டைம் தான் அது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்கு தான் அது வரும். ஸோ நீங்கள் இந்த கொடைக்கானல் போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க, அதை மாதிரிலாம் இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இந்த சாமி படத்தில் த்ரீஷா சொல்லுவாங்களே, விக்ரம் சாருக்கு வீடு கூட்டு போய் வாடகைக்கு, இங்கே கிச்சன் இருக்குது, சமைக்கலாம், சாப்பிட்லாம், என்னது வறுக்கலாம், பொரிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அது கிச்சன், சமைக்கலாம், சாப்பிடலாம், வறுக்கலாம், பொரிக்கலாம், அவிக்கலாம், அது பெட்ரூம், படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். அதுமாரி நீங்கள் அந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடாதீங்க. இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் தங்கலாம், டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக திங்கலாம், என்ன நல்ல டிஃப்ரெண்ட்டான இடத்துல தூங்கலான்ற மாதிரியெல்லாம் அங்கேருந்து கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் மாற்றம் முன்னேற்றம் நினச்சி வந்தீங்கன்னா இங்கே அந்த மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வராதிங்க. நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனு, நிறைய க்ரௌடே வேண்டாம், நான் கொஞ்சம் ப்ரைவேசியாக ஒரு 1 or 2 days ஸ்டே பண்ணி நல்லா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். ஸோ என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நெடுஞ்சாலை அணைன்னு ஒன்று வரும். ஆமாம், அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு லேக் வரும். அங்கே தான் ஃபுட்டு வேணுன்னா அங்கே சொல்லிக்கலாம். ஏன்னா இங்கே ஹோட்டல்ஸோ நிறையா ரிசார்ட்ஸோலாம் அப்படிலாம் நிறையா கிடையாது. இங்கே லிமிட்டட் எடிஷன் தான் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி போனீங்கன்னா மணலார் டேம் வரும். அதுக்கப்புறம் மேகமலை வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இரவங்களார் டேமு, அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா அது பர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்க்கணும். இது எல்லா டேமுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் போயிட முடியாது. பர்மிஷன் இருந்தால் போகலாம், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது மகாராஜா மெட்டு, அப்படி ஒரு வியூ பாயிண்ட் அது. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் மேகமலையோட அழகை பார்க்கணுன்னா நீங்கள் மகாராஜா மெட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூவிலேருந்து ஃபுல்லாக தெரியும், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ அந்த மேகமலை பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கீழே சொல்லி ஃபால்ஸில் நம்மளால் குளிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வாட்டர் அங்கே கொட்டும் அப்படியே. அங்கே வேண்டாம், சரி வேறு எங்கேயோ குளிக்கலான்னா பக்கத்தில் சின்ன சொல்லி ஃபால்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணலாம். அங்கே இயர் ஃபுல்லாகவே பெரும்பாலும் தண்ணி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே அனிமல்ஸ்லாம் கூட நிறையா பார்க்கலாம். இப்படி மேகமலை வந்து இயற்கை கொட்டி கிடக்குதுன்னு சொல்லச்சே என்னென்னா இந்த சாங்கில் கூட வரும் பாருங்கள், கமல் சாங்கில் அம்பிகாவும் ஒரு சாங்கில் வரும்ல, கொட்டி கிடக்குது ஊரளவு, வெட்டி எடுத்தது ஓரளவு. கொட்டி கிடக்குது ஊரளவு, இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. உடனே நீங்கள் கனிம வளத்தை நான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அந்த பாட்டில் சொல்கிற அழகு வேறு, அது விட்டுலாம். ஆனால் நம்ம சொல்கிற அழகு வந்து இயற்கையோட அழகு சொல்கிறேன் இங்கே இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன சகலகலாம் பாட்டுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறது என்னென்னா, வெட்டி எடுத்ததே எங்கள் ஊரளவு இருக்குது நம்ம ஊரில். அது என்னென்னா பூமிக்கு அடியில் இருக்க கனிமவளம் இல்லைங்க, பூமிக்கு மேலே இருக்குது. அதான் தங்கத்தை தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா மொத்த கனிம வளமும் நம்ம குடும்ப குத்துவலைக்கிட்ட தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதை வந்து நான் சொல்லலை, வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இப்படி. அப்படி அந்த கவுன்சில் சொல்கிற தரவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் வச்சுருக்க மொத்த தங்கத்தில் 11% நம்ம இந்திய பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட 24,000 டன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 40% வந்து நம்ம தென்னிந்திய பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம குடும்ப குத்துவலுக்கு, அவங்ககிட்ட மட்டும் 6,720 டன் இருக்குது. இது இந்தியா கிட்ட இருக்க கோல்டில் 28% நம்மள்கிட்ட தான் இருக்குது.
அப்போ நீங்கள் வந்து யோசிப்பீங்க, அப்போ கோல்டு நிறையா வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அது அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்க வந்து மேரீடு உமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்கிட்ட வந்து 500 கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்து 250 கிராம் வச்சுக்கலாம். ஜென்ட்ஸ் வந்து கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகலனாலும் சரி 100 கிராம் தான் வச்சுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு மேலே வச்சுருப்பாங்கன்னா அது என்ன பண்ணலான்னா அதுக்கு மேலே வச்சுருக்கலாம், எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம். ஒரு தனிநபர் நிலம் எவ்வளோ வச்சுக்கலான்றதுக்கு ஒரு உச்சவரம்பு இருக்கிற மாதிரி கோல்டுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் கோல்டு வச்சுக்கலான்னா அதுக்கு உண்டான ஆவணம்னா நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். நாளைக்கு இன்கம் டேக்ஸு வருதுன்னா உங்களுக்கு உரிய ஆவணம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஃபாரஸ்ட்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் ரெஸ்ட். அதோட மீனிங் பார்த்தோம்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டு. ஏன் நம்ம கார் பைக்கை கூட என்ன பண்ணுறோம், மரத்து நிழலில் தான் நிறுத்துகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக மரம் வளர்க்க ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல, இருக்கிற ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணால் கூட போதும். அப்படி நம்ம காப்பாற்றாமல் போயிட்டோம்னா ஃபார் ரெஸ்ட்டுக்குன்னு இருக்கிற ஃபாரஸ்ட்டு புல் பூண்டு கூட இல்லாத எவரெஸ்ட்டு ஆகிடும். என்னடா இவன் எவரெஸ்ட்டுன்னு சொல்கிறான்னு யோசிக்கிறீங்களா? ஃபார் ரெஸ்ட்டுன்னு இருந்த காடு அழிஞ்சால் மனித இனம் எவர் ரெஸ்ட் ஆகிடும். புரியலையா? எவர் ரெஸ்ட்டுக்கு சிம்பிளாக மீனிங் சொல்லணும்னா மனித இனமே மீளா தொழிலில் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சேவ் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.